ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காண இருக்கின்றோம். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்று 16/11/2024 கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, குரோதி வருடம் சனிக்கிழமை. சுவாமியே சரணமையப்பா என்று சபரிமலைக்கு செல்கின்ற சுவாமிமார்கள் எல்லாம் மாலை அணிந்து தன்னுடைய விரதங்களை தொடங்குகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சபரிமலைக்கு மாலை இடுகின்ற சுவாமிமார்களுடைய அத்துணை பேருடைய பயணங்களும் இனிதாக அமைந்து எல்லோருக்கும் ஐயன் ஐயப்பனுடைய அற்புத தரிசனம், நெய்யபிஷேக தரிசனம், இருமுடி தரிசனம் எல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்கள் எல்லோருக்கும் ஐயன் ஐயப்பனுடைய அனுகிரகம் என்றென்றும் வாழ்விலே சாநித்தியமாக இருந்து அவர்களுடைய பரம்பரைக்கே துணையாக வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பகவானை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் கிருத்திகை, அருமையான நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:08 சூரிய அஸ்தமனம் மாலை 5:39. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 5:29. அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக விளக்கேற்றி விட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:30 வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:42 வரை பௌர்ணமி, அதன் பின்பு தேய்பிறை பிரதமை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது, கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. அனைவருக்கும் இறையருளால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், நிறைய பணம் வரும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மேஷ ராசியினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் இன்றைய நாளிலே நல்ல செய்தி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே நீங்கள் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகலாம். காரிய அனுகூலம் உண்டாகின்றன. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது, கவனமாக இருங்கள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கின்றது. காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் ஏற்படும். அதாவது ஒரு அலுவலகத்திலே ஒரு கிளர்க்காக இருக்கின்றீர்கள் என்றால் நல்ல ஒரு டெசிக்னேஷனோடு உங்களுக்கு பெரிய போஸ்ட்டுக்கு ப்ரமோஷன் ஆகும். இப்படி உங்களுக்கு நல்ல பணியிட மாற்றம் ஏற்படும். ஆகவே சிறப்பான நாள் இன்றைய நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அமைதியை தரும், வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் உங்களுடைய முயற்சி நல்ல வெற்றியை கொடுக்கும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து விடுங்கள். மனக்குழப்பம், பதற்றம் போன்றவை இருக்கக்கூடிய நாள். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். ஆகவே கடன் வாங்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வெற்றிலை மாலை சாற்றுங்கள். ஆஞ்சநேய பகவானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள், காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள், வெற்றிலை மாலை சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலிலே மிகுந்த கவனம் தேவை. அதேபோல் வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகவும் எச்சரிக்கையாக ஓட்ட வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்கக்கூடாது, நீங்களும் கொடுக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து போகும். ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். சிலருக்கு வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் ஏற்படும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறைகள் தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள், மேலும் வெற்றிகளை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடுகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், மேலும் வெற்றிகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். சுவாமியே சரணமையப்பா, எங்கெங்கும் காணினும் ஐயப்பன், நம் நெஞ்சினில் துஞ்சிடும் ஐயப்பன், ஆரியங்காவில் ஐயனவன், ராஜா அண்ணாமலபுரத்தையப்பன்,
பம்பையின் பாலன் ஐயப்பன், பரமகுடி வாழும் ஐயப்பன், ஸ்ரீவில்லிபுத்தூரில் செப்பறையில் சீர்வல தெருவினில் சிரித்திருப்பான். சுவாமிய சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. அதாவது ஆறுமுகப் பெருமானுக்கு எப்படி 6 படை வீடுகள் இருக்கின்றதோ அதேபோல் ஐயன் ஐயப்பனுக்கு, கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாம் ஐயன் ஐயப்பனுக்கு இன்று கார்த்திகை முதல் நாள் ஐயன் ஐயப்பனை பற்றி பேசுகின்ற பாக்கியத்தை இறைவன் அளித்திருக்கின்றான். ஐயப்பனுக்கும் 6 கோவில்கள் முக்கியமானதாக உள்ளது. இந்த 6 படை வீடுகளை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஐயப்பனுக்கு இருக்கின்ற 6 கோவில்கள், இந்த கோவில்களை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த ஐயப்பனுடைய 6 படை வீடுகள் என்று எதை சொல்வோம் என்றால், ஆரியங்காவு, அச்சங்கோவில், குளத்துப்புழை, எருமேலி, பந்தளம் மற்றும் சபரிமலை. சபரிமலை என்பதுதான் 6வது படை வீடு ஐயப்பனுக்கு. ஆரியங்காவு சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்கின்ற பக்தர்கள் எல்லாம் முதலிலே தரிசிக்க வேண்டிய கோவில் இந்த கோவில். ஆரியங்காவு சென்று விட்டுத்தான் சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். மற்ற ஐயப்பன் கோவில்களிலே ஐயப்பன் பிரம்மச்சாரியாகவே காட்சியளிக்கின்றார். ஆனால் ஆரியங்காவு ஐயப்பன் கோவிலிலே ஐயப்பன் சௌராஷ்டிர குலதேவியான புஷ்கலாதேவியோடு அரச கோலத்திலே காட்சியளிக்கின்றார். ஆகவே இந்த ஆலயம் நமக்கெல்லாம் திருமண வரம் அளிக்கின்ற கோவில். ஆகவே வெகு நாட்களாக திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களாக இருந்தால் அவர்கள் இந்த ஆலயத்துக்கு சென்று ஐயப்பனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக சீக்கிரமாக திருமணம் நடைபெறும். அடுத்ததாக அச்சங்கோவில். இந்த கோவிலிலே உள்ள ஐயப்பன் விக்கிரகம் மிகவும் பழமையான விக்கிரகமாகும். ஐயப்பன் போருக்கு பயன்படுத்திய வாள் எங்கு பத்திரமாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இது அற்புதமான விஷயம். இந்த கோவிலுக்கு மற்றொரு விசேஷ சக்தி உண்டு. அதாவது விஷப்பூச்சிகள் தீண்டினால், பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் தீண்டினால் ஐயப்பனுடைய விக்கிரகத்தின் மீது பூசப்பட்டுள்ள சந்தனத்தையும் மந்திரித்த தீர்த்தத்தையும் தருவார் நம்பூதிரி. அவைதான் விஷக்கடிக்கு மருந்தாகும். உடலிலே இருந்து விஷம் முற்றிலும் இறங்கி நம்முடைய உடல் பூரணமாக குணமடைந்து விடுகின்றது. இது இங்கு நடக்கின்ற மிகப்பெரிய அதிசயமாகும். அடுத்த படை வீடு குளத்துப்புழை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 5 பிரிவுகளாக சாஸ்திரங்கள் பிரித்து வைத்திருக்கின்றது. 5 பருவங்களாக பிரித்து வைத்திருக்கின்றது. இதிலே பால்ய பருவம் என்பது மிகவும் அழகான பருவம். இந்த பால்ய பருவத்தை ஐயப்பன் குளத்துப்புழையிலேதான் கொண்டாடினார். பாலகனாக குளத்துப்புழையிலேதான் இருந்தார் ஐயப்பன். ஆகவே இந்த குளத்துப்புழையிலே ஐயப்பன் பாலகனாக இருக்கின்றார். அடுத்து எருமேலி. இந்த எருமேலி சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க வருகின்ற அனைத்தும் ஐயப்ப பக்தர்களுக்கும் தவிர்க்கவே முடியாத ஒரு இடம். அதாவது பெருவழிப்பாதை செல்பவர்கள் எருமேலியிலே இருந்து பேட்டை துள்ளி நேராக பெருவழியிலே நடந்து செல்வார்கள். ஆனால் திருவழிப்பாதையிலே செல்பவராக இருந்தாலும் எருமேலிக்கு வந்து பேட்டை துள்ளிவிட்டு பின்பு தன்னுடைய வாகனத்திலே ஏறி பம்பைக்கு செல்வார்கள். ஆகவே பெருவழிப்பாதை செல்பவர்களும் சிறுவழிப்பாதை செல்பவர்களும் சந்திக்கின்ற இடம் எருமேலி. இந்த எருமேலி தவிர்க்க முடியாத இடம். இங்கு பேட்டை துள்ளி செல்வதற்கான காரணம் என்னவென்றால், ஐயப்பன் மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்து பேட்டை துள்ளியதாக ஒரு வரலாறு இருக்கின்றது. அதாவது போருக்கு செல்லும் போது வீரர்கள் எல்லோரும் உற்சாகமாக செல்வார்கள் அல்லவா? அப்படி ஐயப்பன் போருக்கு செல்லும் போது உற்சாகமாக சென்ற காரணத்தினாலே இந்த இடத்திலிருந்து சுவாமிமார்கள் பேட்டை துள்ளி ஐயப்பனை அந்த வெற்றியை, மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்த வெற்றியை கொண்டாடுகின்றார்கள். அதுதான் இங்கே பேட்டை துள்ளுவதற்கு ஒரு காரணம். இன்னொன்று, இது தத்துவ ரீதியானது. நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை போன்ற
அனைத்து தீய விஷயங்களையும் எருமேலி பேட்டை சாஸ்தாவினுடைய பாதங்களிலே சமர்ப்பித்து விட்டு லோகநாயகனாம் ஐயன் ஐயப்பன் அவனுடைய பாதார விந்தங்களிலே சரணடைய வேண்டும், அவனுடைய ஜோதியிலே நாமும் ஐக்கியமாக வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த பேட்டை துள்ளலை செய்வதாக பெரியவர்கள் சொல்வார்கள். அதுவும் நல்ல காரணமாக இருக்கின்றது. எந்த வகையிலும் இந்த பேட்டை துள்ளல் என்பது நம்முடைய மனதுக்கும் நம்முடைய ஆன்மீகத்துக்கும் உற்சாகத்தை தருகின்ற ஒரு விஷயம். ஆகவே இங்கு ஐயப்பமார்கள் பேட்டை துள்ளுகின்றார்கள். அடுத்து பந்தளம். காட்டிலே பாலகனாக கண்டெடுக்கப்பட்ட ஐயப்பன் மன்னனான ராஜசேகரனால் 12 வயது வரையிலும் பந்தளம் அரண்மனையிலே தான் வளர்க்கப்பட்டார். பந்தளம் அரண்மனை சபரிமலையிலே இருந்து 88 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. திருவனந்தபுரத்தையும் கோட்டயத்தையும் இணைக்கும் பாதையிலே அமைந்திருக்கின்றது இந்த அற்புதமான பந்தளம். தர்மசாஸ்தாவாக விளங்கும் ஐயன் ஐயப்பன் துறவரம் மேற்கொள்ள வில்லெடுத்து அம்பெய்தினார். அந்த அம்பு வந்து விழுந்த இடமே சபரிமலை. அந்த இடத்திலேதான் 18 படிகளோடு ஐயப்பனுக்கு கோவில் உருவாக்கப்பட்டு கிழக்கு நோக்கி ஐயப்பன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அருகிலேயே மாளிகைபுரத்தம்மனுக்கு தனி கோவிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குதான் ஆண்டுதோறும் மகர ஜோதி தினத்தன்று ஐயன் ஐயப்பன் ஜோதி வடிவாக பக்தர்களுக்கெல்லாம் காட்சி அளிக்கின்றார். சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க மாலை அணிந்து விரதம் இருந்து வரும் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் தர்மசாஸ்தாவான ஐயப்பன் குடிகொண்டு அருள்பாலிக்கும் இந்த 6 கோவில்களுக்கும் சென்று வழிபட்டால்தான் புனித யாத்திரை என்பது முழுமையாக நிறைவடையும். ஆகவே இதுவரை செல்லாத பக்தர்கள் இந்த வருடத்திலிருந்து இதனை செய்யுங்கள். ஐயப்பனுடைய இந்த 6 படை வீடுகளுக்கும் சென்று ஐயன் ஐயப்பனை தரிசித்து உங்களுடைய வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுங்கள். ஐயன் ஐயப்பன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம். சுவாமியே சரணம் ஐயப்பா என்று உள்ளமுருக அவனுடைய நாமத்தை ஒரு முறை சொன்னால் போதும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இருந்து நமக்கு அருள் பாலிக்கின்ற அற்புதமான தெய்வம் ஐயன் ஐயப்பன். சுவாமியே சரணம் ஐயப்பா என்று குருசாமிமார்களுடைய அறிவுரைகளை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். குருசாமிமார்களை கிண்டல் செய்யாதீர்கள், குருசாமிமார்களோடு சண்டை போடாதீர்கள். இவற்றையெல்லாம் சுவாமிமார்கள் முக்கியமாக கடைபிடித்தால் உங்களுடைய சபரிமலை பயணமானது மிகவும் இனிதாக அமையும். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.